மதுரை ஆணையூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து வருகிறது. இது தொடர்பான தகவல்களை ஹரியிடம் கேட்கலாம். ஹரி, தடையை மீறி ஜல்லிக்கட்டு எவ்வாறு நடத்தப்படுகிறது? ஹரி, வசந்த நீங்களே இந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தற்போது மதுரை ஆணையூரில் உள்ள கிராம மக்கள் ஒன்றிணைத்து இந்த மாட்டுப் பொங்கல் விழாவை முன்னிட்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தற்போது காளைகளை அவிழ்த்து விட்டு இந்த போட்டியை நடத்துகிறார்கள். இந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் இந்த கிராம பொதுமக்கள் மட்டுமல்லாது சுற்று வட்டார பகுதி மக்களும் அதிக அளவில் பங்கேற்றிருக்காங்க. வழக்கமாக இங்கு பொங்கலை ஒட்டி இது போன்ற காளைகளை அவிழ்த்து விட்டு சிறிய அளவில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும். உச்சநீதிமன்ற தடையினால் அதை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்ட நிலையில் தற்போது இந்த போட்டிகளானது நடத்தப்பட்டு வருகிறது. தடையை மீறி நடத்தப்பட்டு வருகிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் வந்திருக்கிறாங்க, பங்கேற்றிருக்காங்க. அருகில் உள்ள வீடுகளில் இருந்து தற்போது பொதுமக்கள், குழந்தைகள், பெண்கள் என்று ஆரவாரத்துடன் இந்த போட்டியை 3வது ஆண்டாக, அதாவது 2 ஆண்டுகள் தடை உள்ள காலத்தில் 3வது ஆண்டாக இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த அவர்களுடைய மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு வழக்கமாக அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் தான் ஜல்லிக்கட்டு நடைபெறும். தற்போது தடை உத்தரவு இருப்பதனால தற்போது அங்க நடைபெறாத சூழல்ல மதுரை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி போட்டிகள், ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. சில இடங்களில் இளைஞர்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் ஒன்று கூடி தனியாக புறநகர் பகுதியில் நடத்தி வந்தாலும் தற்போது இந்த ஆணையூர் நகர் பகுதிக்குள்ள அந்த ஊர் மந்தையிலே இந்த கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெறுவது சந்தோஷத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இதில் 10க்கும் மேற்பட்ட காளைகள் இங்கே பங்கேற்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது முதலாவது ஒரு காளை சென்றவுடன் அடுத்து ஒரு காளை வரும் காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிகுந்த ஒரு ஆரவாரத்துடன் அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு போட்டியானது தடை இல்லாமல் தொடர்ந்து நடைபெற வேண்டும், அதற்கான அனைத்து நடவடிக்கையும் மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் மதுரை மாவட்டத்தில் வளர்த்து வருகிறது. தற்போது இந்த சூழ்நிலை தான் இது போன்ற ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுகிறது. அதாவது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஆணையூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியானது மிகுந்த, அதாவது ஒரு ஊரில் ஜல்லிக்கட்டு போட்டி எப்படி நடைபெறுமோ அது போன்ற ஒரு சூழலில் தான் நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அதிக அளவில் பங்கேற்று தங்களுடைய அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜல்லிக்கட்டு காலை அவிழ்க்கும் பொழுது அதுக்கு அந்த ஒரு பாடல் இசைப்பார்கள். அந்த போன்று அந்த பாடலையும் இசைத்துக் கொண்டுதான் தற்போது இந்த போட்டியை நடத்தி வருகிறார்கள். ஏராளமான காளைகள், 10க்கும் மேற்பட்ட காளைகள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காளையாகவும் ஒரு தற்போது கோவில் வழிபாட்டில் அவிழ்த்திருக்காங்க. அவிழ்த்து கொண்டு தற்போது காளை அடக்கும் நிகழ்ச்சியை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏராளமான வீரர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பங்கேற்றிருக்காங்க. ஏராளமான வீரர்கள் வந்திருக்கிறார்கள். தற்போது இந்த ஊர் இந்த மாட்டு பொங்கலை முன்னிட்டு தற்போது இந்த போட்டியானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. 10 காளைகள் தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டதை தொடர்ந்து வீரர்கள் ஒவ்வொரு காளைகளையும் அடைத்துக் கொண்டிருக்கும் காட்சிகள் தான் நம்மால் காண முடிகிறது. வசந்த், ஹரி, மதுரை சுற்றி இருக்கின்ற பல இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் முதற்கொண்டு பொருத்தி போலீசார் மிகுந்த கண்டிப்புடன் ஜல்லிக்கட்டு நடத்த விடாமல் அவர்கள் போதிய பாதுகாப்பும் அங்கு ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. அந்த சமயத்தில் இப்படி நடத்துறதுக்கு எப்படி ஏற்பாடெல்லாம் செய்யப்படுறது இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு? ஹரி, நிச்சயமா பாத்தீங்கன்னா மதுரை முன்னதாக கூறியது போல மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் தான் விதிமுறைகளின்படி, உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும். 3 இடங்கள் தான் மிகப்பெரிய அளவில், ஒவ்வொரு இடங்களிலும் 1000க்கு குறையாமல் ஜல்லிக்கட்டு காளைகள் பங்கேற்கும். ஏராளமான பார்வையாளர் வருவார்கள். அதுபோன்ற ஒரு சூழலில் தற்போது தடை இருப்பதன் காரணமாக தற்போது இந்த பல்வேறு இடங்களில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி சிறிய அளவிலாக நடத்தப்பட்டு வருகிறது. மிகுந்த ஆரவாரத்துடன் தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த இடங்களை பொறுத்தளவுக்கு அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் பள்ளியிடத்துக்கு காவல்துறையினர் அதிக அளவில் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அங்கு அந்தந்த காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அங்குதான் சிசிடிவி கேமரா இது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது இது போன்ற இடங்களில் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் தடையை மீறி இந்த போட்டியாக நடத்தி வருகிறார்கள். அந்தந்த கோவில் திருவிழா முன்னிட்டு தான் இது போன்ற ஒரு கோவில் மாட்டுப் பொங்கலை விட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இது போன்ற ஒரு சூழல் தான் நிலவுகிறது. வசந்த், மதுரை ஆணையூரில் தடையை மீறி தற்போது ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. ஹரி, ஆணையூரை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு வருஷம் நடக்குமா? அங்க எவ்வளவு ஜல்லிக்கட்டுக்கு பிரசித்தி பெற்றது ஆணையூர் பகுதி? நிச்சயமாக இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த நீதிமன்ற தடைகளுக்கு முன்பாக பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றது. குறிப்பாக இந்த 3 இடங்களை தவிர சக்குடி மற்றும் சத்திரப்பட்டி உள்ளிட்ட பல இடங்களில், இந்த உசிலம்பட்டி போன்ற இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றது. காலப்போக்கில் நீதிமன்ற தடையின் காரணமாகத்தான் அது சுருங்கி தமிழகத்தில் 33 இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா இவர்கள் மாட்டுப்பொங்கல் என்று ஒவ்வொரு தடவையும் மாட்டுப்பொங்கல் என்று ஒவ்வொரு பகுதிகளிலும் இது போன்ற அங்குள்ள காளைகள், ஆணையூர் பகுதியை எடுத்துக்கொண்டால் இங்கு
10க்கும் மேற்பட்ட காளைகள் வளர்க்கிறார்கள். இவர்கள் போட்டிகள் நடத்தி இருந்தால் அந்தந்த ஊர்களுக்கு அழைத்து சென்றிருப்பார்கள் காளைகளை. தற்போது போட்டி நடைபெறாத சூழலில் தான் இந்த காளைகளை குளிப்பாட்டி அதற்கான அலங்கரிக்கப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு தற்போது இது போன்ற ஒரு போட்டிகளை இவர்களே முன் கிராம மக்களே முன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தளவிற்கு இந்த காளைகள் தற்போது 2 வருடமாக எந்த ஒரு போட்டியிலும் பங்கேற்காத வருத்தம் அளிக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இது போன்ற ஒரு போட்டிகளை ஏற்பாடு செய்யப்படுகிறோம். பல இடங்களில் இது போன்ற மாட்டுப் பொங்கலை விட்டு இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை அவிழ்த்து விட்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். இது போன்ற ஒரு சிறிய அளவில் போட்டிகள் நடத்தப்படும். தற்போது அதுபோன்ற ஒரு போட்டி தான் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8க்கும் மேற்பட்ட காளைகள் களங்கொண்டிருக்கிறது. வீரர்களும் அதனை அடக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வசந்த், ஹரி, பொதுவா ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்படும்? இப்போ இங்க ஆணையூர்ல நடக்கிற ஜல்லிக்கட்டுக்கு அந்த அளவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா, இல்ல அவசர கதியில ஒரு தற்காலிகமா உடனே ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நடத்திட்டு இருக்காங்களா ஹரி? நிச்சயமாக ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தளவிற்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே 77 விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 77 விதிமுறைகளின்படிதான் ஒவ்வொரு இடங்களும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும். அதாவது குறைந்தபட்சமாக தரையில் களங்காணும் இடத்தில் காளைகள் மற்றும் வீரர்கள் விளையாடும் இடத்தில் கொளஞ்சி என்று சொல்லப்படுகிற அந்த தேங்காய் நார்களை பரப்ப வேண்டும். காயம் ஏற்படாத வண்ணம் அதே மாதிரி 2 அடுக்கு கம்பி வெடிகள் போடப்பட்டிருக்க வேண்டும். அந்த தடுப்பு அந்த கம்புகள் என்று ஆழமாக ஊண்டியிருக்க வேண்டும். இது போன்ற விதிமுறைகள் பல்வேறு 77 விதிமுறைகள் இருக்கிறது. இதனை அந்தந்த துறை அதிகாரிகள் கண்காணித்து அதுக்கான ஒப்புதல் சான்றிதழ் பெறப்பட்ட பின்னர் தான் அந்த போட்டிகளுக்கு அனுமதிக்கப்படும். குறிப்பாக வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் காவல்துறையினர் ஒப்புதல் பெற்ற பின்புதான் ஒவ்வொரு போட்டிகளும் நடத்துவதற்கு அனுமதிக்கப்படும். அந்த ஒரு சூழல் தான் தற்போது இருக்கிறது. நீதிமன்ற தடையின் காரணமாக தற்போது எந்த ஒரு யாருக்கும் அனுமதி பெறாமல் யாருக்கும் தகவல் சொல்லாமல் தற்போது இது போன்ற ஒரு போட்டியை தற்போது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வரும் காலங்களிலே இது போன்ற ஒரு மிகப்பெரிய அளவில் போட்டியை எடுத்து செல்வதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா காவல்துறைக்கு தெரியாமல் தான் நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இது போன்ற அந்த காளைகளை அவிழ்த்து விட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு இந்த ஊர் மாட்டுப் பொங்கலை விட்டு குலதெய்வங்களை வழிபாடு செய்த பின்பு இந்த மாதிரி ஒரு போட்டியை தற்போது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வசந்த், மதுரை ஆணையூரில் தடையை மீறி தற்போது ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. 20க்கும் மேற்பட்ட காளைகள் அங்கு அவிழ்த்து விடப்பட இருக்கின்றன. தற்போது இளைஞர்கள் அங்கு பெரும் உற்சாகத்தோடு இந்த போட்டியில் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்தில் இருந்து நமது செய்தியாளர் ஹரி நேரடி தகவல்களை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார். ஹரி, எத்தனை மணிக்கு ஜல்லிக்கட்டு தொடங்குச்சு? இப்போ வரைக்கும் எத்தனை காளைகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கு ஹரி? வசந்த், ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தளவுக்கு சரியாக ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்பாக தான் நடைபெற்றது. இந்த போட்டியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியில் இருந்து காளைகளை வீரர்கள் அவிழ்த்து விடும் பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தளவுக்கு இன்னும் ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்பாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அங்கிருக்கும் காளைகளை இவரிடம் இருக்கும் காளைகளை அவிழ்த்து விடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதை வீரர்கள் அடக்கி கொண்டு வருகிறார்கள். சில காளைகள் வீரர்களிடம் சிக்கிறது, சில காளைகள் அவர்களிடம் சிக்காமலே அவர்கள் சென்று விடுகிறது. இது போன்ற ஒரு சூழல் நிலவுகிறது. தற்போது காவல்துறையினர் தகவல் அறிந்து காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள். ஆனால் விழாக்குழுவிடோ மற்றும் ஊர் பக்கம் பொதுமக்களிடமே அந்த விழாவை நிறுத்துமாறு எதுவுமே கூறவில்லை. தற்போது குறைந்த அளவு காவலர் எண்ணிக்கையே வந்திருக்கிறார்கள். உயரதிகாரிக்கு இந்த தகவலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு இவர்கள் பணிகள் மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க. தற்போது வரை 15க்கும் மேற்பட்ட காளைகள் தான் அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இன்னும் இளைஞர்கள் ஒன்று கூடி அங்கங்கு இருக்கக்கூடிய காளைகளை அழைத்து வரும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஊர் பொங்கல் விழாவை முன்னிட்டு பொங்கல் மந்தையம்மன் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு தான் நடைபெறும். ஆமா, தற்போது விழா குழுவின் சார்பாக பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த ஜல்லிக்கட்டானது நிறைவு பெற்றிருக்கிறது. அவர்கள் பொதுமக்கள் பார்வையாளர் பங்கேற்ற பொதுமக்கள் அவர்கள் இல்லங்களுக்கு திரும்புமாறு நிறைவு பெற்று விட்டுகிறது. நீங்கள் இல்லத்துக்கு செல்லுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். கிராம மக்கள் சார்பாக தான் அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. காவல்துறை வந்துள்ளதால் இது போன்ற ஒரு நடவடிக்கை தான் தற்போது அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் 12க்கும் மேற்பட்ட காளைகள்
பங்கேற்று இருக்கிறது. மிகவும் ஆரவாரத்துடன் நடைபெற்றிருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தளவுக்கு. ஆனையூரில் தற்போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து முடிந்திருக்கிறது. 12க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றிருக்கு. வீரர்கள் அதிக அளவில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் தங்களுடைய காளைகளை அடக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. இதுபோன்ற சூழலுக்கு காவல்துறை உயரதிகாரிகள் வந்ததன் காரணமாக தற்போது இதுவரை இதோடு ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டு பொதுமக்கள் அவர்கள் வீடுகளுக்கு திரும்புமாறு விழா கமிட்டியின் சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலில் இதுபோன்ற ஒரு சூழல் நிலவுகிறது. ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தளவுக்கு மதுரை மாவட்டத்தில் பல இடங்கள் நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்ற தடையை மீறி பல இடங்களில் ஒரு 2 நாளுக்கு முன்பாக கரிசல் குளத்திற்கு முதலாவதாக துவங்கிய ஜல்லிக்கட்டு என்பது நேற்று மதுரையில் 7 இடங்கள் நடைபெற்றது. தற்போது ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற்று இருக்கிறது. முடக்காத்தான் மற்றும் விளாங்குடி, மேலூர் பகுதிகள் மட்டுமல்லாமல் மதுரையில் தற்போது ஆனையூரிலே நடைபெற்று இருக்கிறது. பொதுமக்கள் தங்களுடைய பொங்கல் விழாவை முன்னிட்டு நடைபெறும் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்காக நீதிமன்ற தடையின் காரணமாக இந்த 3வது வருடத்தின் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தி இருக்கிறார்கள். வசந்த், இணைப்பிலேயர்கள் ஹரி, தொடர்ந்து பேசலாம். ஹரி, அனைத்துமே 20க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கு. அனைத்துமே ஆனையூர் பகுதியை சேர்ந்த காளைகள் தானா, அல்லது மாடுபிடி வீரர்களும் ஆனையூர் பகுதியை சேர்ந்தவர்கள் தானா, அல்லது வெளியிலிருந்து யாராவது வந்திருக்காங்களா? ஹரி, நிச்சயமாக தற்போது காவல்துறை உயர் அதிகாரி இங்கு வந்திருக்கிறார். இந்த இடத்துல தகவல் இருந்து காவல்துறை உயர் அதிகாரி நேரடியாக வந்திருக்கிறார்கள். ஆனா அதே நேரத்தில் ஊர் பொதுமக்கள் சார்பாக இந்த இடத்துல இருந்து சென்று விடுங்கள் என்று அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது காவல்துறை ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தியதாக 2 பேரை விசாரணைக்காக வாகனத்திற்குள்ள அழைத்து அமர வைத்துள்ளனர். தற்போது விழா முடிந்து இளைஞர்கள் தங்களுடைய ஆரவாரத்தை வெளிப்படுத்தி அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்பும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது வரை ஜல்லிக்கட்டு போட்டியானது நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அவர்களும் வீடுகளுக்கு திரும்பும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2 பேரை விசாரணைக்காக வாகனத்தில் 2 பேரை அழைத்து அமர வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தும் காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தில் இருந்து அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்பும்படி அவர்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை தான் நேரடியாக பார்க்க முடிகிறது. வசந்த், தற்போது வரை இங்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அவர்கள் வீடுகளுக்கு அழைந்து வரை செல்லுங்கள் என்று அறிவுறுத்த கொண்டிருக்கிறார்கள். அத வீரர்கள் தற்போது காளைகளை அடக்கிய வீரர்களும் தற்போது அவருடைய வீடுகளுக்கு திரும்பும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. உதவி ஆணையர் தலைமையில் தற்போது அங்கு பாதுகாப்பு பணியில மும்முரப்படுத்தப்பட்டிருக்கிற உதவி ஆணையர் தற்போது அங்கு ஒரு 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்போது அந்த கூட்டத்தினரை அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இது போன்ற ஒரு சூழல் தான் தற்போது நிலை வருகிறது. ஏனென்றால் இது அதிக அளவுல யாருக்கும் தெரியாம ஊர் மந்தையிலேயே மந்தையம்மன் கோவில் திருவிழாக்கு நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு. அதன் தொடர்ச்சியாகத்தான் அது நகர்பகுதியில் ஆனையூர் என்பதும் மதுரை மாநகர் பகுதிக்குள் இருப்பதால் தற்போது இது போன்ற ஒரு ஜல்லிக்கட்டை அவர்கள் நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து இது போன்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. காவல் எண்ணிக்கை 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். காவலர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புங்கள் அப்படி என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வாகனத்திற்குள் 2 அழைத்து விசாரணைக்காக ஏற்றி இருக்கிறார்கள். தற்போது காவல் அங்குள்ள மற்ற வீரர்கள் சக இளைஞர்கள் அந்த மாடுபிடி வீரர்கள் இதுல இருக்கிறவர்களே வெளியே வரும்படி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் உள்ளே இருப்பவர்களை அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது போன்ற ஒரு சூழல் தான் நிலவிக் கொண்டிருக்கிறது. காவல்துறை வீரர்கள் அவரை நீங்க கிளம்புகள் என்று கூறினாலும் அவர்கள் வாக்குவாதத்தில் வாக்குவாதம் நடைபெற்று இருக்கிறது. இந்த சூழல் தான் நடந்து கொண்டிருக்கிறது.
அவர்கள் அதாவது விசாரணைக்காக அழைத்து வாகனத்தில் அமைத்து உள்ளே வைத்திருக்கும் ஒரு 2 பேரை விடுவித்தால் தான் நாங்கள் இங்கிருந்து கிளம்புவோம் என்று அவர்கள் தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அவர் உள்ளே விசாரணைக்காக வைத்திருக்கும் 2 பேரையும் விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆர்ப்பரித்து வருகிறார்கள். தற்போது அவர்கள் அந்த சாலையிலேயே அந்த இடத்தில் காவல்துறை வாகனத்துக்கு முன்பாகவே அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மதுரை ஆணையூரில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. சுமார் அரை மணி நேரம் நடத்தப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டில் 20க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது இந்த விஷயம் அறிந்து காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போது விசாரணைக்காக 2 பேரை வண்டியில் ஏற்றிய போது, காவல்துறை வாகனத்தில் ஏற்றிய போது அவர்களை உடனடியாக இறக்கிவிட வேண்டும் என்று அங்கு இருக்கின்ற இளைஞர்கள் தற்போது காவல்துறையினர் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அங்கு இந்த மாதிரி ஒரு சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் ஆணையூரில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்ட காரணத்தினால் காவலர்கள் அங்கு குவிக்கப்பட்டு 2 இளைஞர்களை விசாரணைக்காக அழைத்தார்கள். ஆனால் அங்கிருப்பவர்கள் தற்போது காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பதால் சிறு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து பேசுவதற்காக நமது செய்தியாளர் ஹரி தொலைபேசி வாயிலாக தொடர்பில் இருக்கிறார். ஹரி, தற்போது என்ன மாதிரி வாக்குவாதம் நடத்தப்படுது? ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது ஹரி? நிச்சயமாக இந்த மதுரை அவனியாபுரத்துல இந்த ஊர் பொதுமக்கள் மந்தையம்மன் பொங்கல் விழாவை முன்னிட்டு தான் இந்த ஒரு 20க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தி முடித்திருக்கிறார்கள். 30 நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. காவல்துறை வருகை எடுத்து போட்டி நிறைவு பெற்றிருக்கிறது. இங்கிருந்து கலைந்து செல்லுங்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் தற்போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தியதாக 2 பேரை காவல்துறையினர் தங்களுடைய வாகனத்தில் ஏறி அமர வைத்திருக்கிறார்கள் விசாரணை கடத்தி செல்வதாக. இதனை பார்த்த வீரர்கள் மற்றும் அந்த ஊர் இளைஞர்கள் ஒன்று கூடி அவர்கள் அந்த வாகனத்தின் முன்பாக தங்களுடைய கோஷங்களை ஏற்றி ஆர்ப்பாட்டத்தில் நியமித்திருக்காங்க. தற்போது இவர்களை விடுவிக்க வேண்டாம், விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார். காவல்துறையினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அமைதியாக கலைந்து செல்லுங்கள், நாங்கள் அவருடைய பேசிக் கொள்கிறோம் என்று ஊர் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். இருந்த போதிலுமே தற்போது அவர்கள் கலைந்து செல்ல மறுத்து தற்போதுதான் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஊர் பெரியவர்கள் வேண்டுகோளை ஏற்று இளைஞர்கள் அந்த வாகனத்தின் முன்பாக இருந்து தற்போது கிளம்பி இருக்கிறார்கள். தற்போது அவர்களுடைய வைக்கும் கோரிக்கையை அவர்களை அதாவது விசாரணைக்கு அழைத்து வாகனத்தில் அமரப்பட்ட 2 பேரையுமே விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த ஊர் பொதுமக்கள் வரும் பெரியவர்கள் அவர்கள் காவல்துறையின் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் காவல்துறையினர் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை ஒரு பேரும் இருந்தாலும் தற்போது அந்த கூட்டத்தினர் இங்க அந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றிருந்தாங்க. மிகப்பெரிய அளவில் கூட்டங்கள் இருந்தது. அவர்கள் பார்த்து அந்த ஆரவாரத்தில் பெண்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் என்று ஏராளமாக பங்கேற்றிருந்தாங்க. தற்போது மற்றவர்கள் வீடு திரும்பிய நிலையில் இவர்கள் வீடு திரும்ப மறுக்கிறார்கள். அந்த 2 பேரையும் அந்த விசாரணைக்கு அழைத்து அமர வைக்கப்பட்ட 2 பேரையும் விடுவித்தால் தான் இங்கிருந்து நாங்கள் கிளம்புவோம் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். தற்போது ஊர் பெரியவர்கள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது அவர்களை அங்கிருந்து கலைந்து செல்ல அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் நிலவி கொண்டிருக்கிறது. வசந்த், ஹரி, வாகனத்தில் ஏற்றப்பட்டிருக்கும் 2 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டு ஏற்றப்பட்டிருக்கிறார்களா அல்லது விசாரணைக்காக தற்காலிகமாக வாகனத்தில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்களா? நிச்சயமாக அவர்கள் கைது செய்யப்படவில்லை. முதற்கட்டமாக இந்த போட்டிகளில் அவர்கள் அங்கிருந்து காலையில் நடக்கியதன் காரணமாக காவல்துறையினர் விசாரணைக்காகத்தான் அவர்களை 2 பேரையும் தற்காலிகமாக அவர்களை வாகனத்தில் அமர வைக்கப்பட்டுள்ளனர். இருந்த போதிலும் அவர் காவல்துறையினரை பொறுத்தளவிற்கு இது ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று முடிந்திருக்கிற நிலையில் உச்சநீதிமன்ற தடை இருப்பதனால் அனைத்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், சட்டத்தின்படியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் தற்போது அவர்கள் அந்த 2 பேரையும் விடுவிக்க கோரி இந்த இளைஞர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு சென்ற இளைஞர்கள் தற்போது மறுபடியுமே திரும்பி இந்த இடத்துல அந்த ஊர் மந்தையில் இருக்கிற அந்த காவல்துறை வாகனத்தை முற்றுகையிட்டு தங்களுடைய கோஷங்கள் எழுப்பி வருகிறார்கள். இந்த காவல்துறைக்கு மட்டுமல்லாமல் பீட்டா மற்றும் உள்ளிட்ட மத்திய மாநில எதிராக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அதே நேரத்தில் 2 இளைஞர்கள் விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். வசந்த், ஹரி, சில கிராம பொதுமக்கள் காவல்துறையோடு பேசுவதையும் பார்க்க முடிகிறது. அவர்கள் இந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறார்கள்? ஹரி,
நிச்சயமாக அவர்கள் இளைஞர்கள் வந்து காவல்துறையினருடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக உடன்பாடு ஏற்படலாம், அவர்களை விடுவிக்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் காவல்துறையினர் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை தான் அமைதியான முறையில் இங்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை ஏற்படாதுன்னா நீங்கள் கலந்து செல்லுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்ற அறிவுறுத்தல் அவர்கள் ஊர் பெரியவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதும் இளைஞர்கள் தங்களுடைய சக நண்பனை அந்த வாகனத்தில் அமர வைக்கப்பட்ட அந்த சக நண்பனை இருவரையும் விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துதான் தொடர்ந்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வருகிறார்கள். காவல்துறை தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வசந்த், ஹரி, எத்தனை இளைஞர்கள் தற்போது அந்த சலசலப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? ஒரு கடும் வாக்குவாதம் போக போக இந்த நிலை உச்சத்துக்கு சென்று கொண்டே இருக்கிறது. இளைஞர்கள் சத்தம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தங்களுடைய இந்த பகுதிகளில் முற்றிலும் இந்த கிராம பகுதியிலிருந்து வந்திருந்தாங்க. இளைஞர்கள் மட்டுமல்லாமல் பெண்கள், குழந்தைகள் மற்றும் ஊர் பெரியவர் என்று ஆயிரக்கணக்கான இந்த விழாவை கண்டு வந்திருந்தார்கள். தற்போது போட்டிகளில் பங்கேற்ற காளைகளை அடக்கிய வீரர்கள் என்பது ஒரு 100க்கும் மேற்பட்ட இளைஞர் இருக்கிறார்கள். அதை தவிர இந்த ஊர் இளைஞர்கள் மற்றும் வந்து இளைஞர் மாணவர்கள் என்ற அனைவருமே இணைந்து வந்துதான் இந்த கோரிக்கையை வைத்துள்ளார்கள். தற்போது இந்த இடத்தில் காவல்துறை வாகனத்துக்கு முன்பாக 200க்கும் மேற்பட்டோர் தான் குழுமி இருக்கிறார்கள். அவரை விடுவித்தால் தான் செல்வோம் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார். இதே நேரத்தில் காவல்துறை உயர் அதிகாரி துணை ஆணையர் தலைமையிலான காவல்துறையினரிடம் தொடர்ந்து வந்து ஊர் பிரிவுகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சூழல் தற்போது நிலவி வருகிறது. வசந்த், ஹரி, தற்போது அங்க எத்தனை காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க? அவங்களால அந்த நிலையை வந்து சீர்படுத்த முடியுதா? அவங்களால அந்த நிலைமையை கட்டுக்குள்ள வச்சிருக்க முடியுதா ஹரி? நிச்சயமாக இது அதாவது எந்த ஒரு அசம்பாதம் இல்லாமல் சமரச முறையில் இவர்கள் கலந்து செல்வதற்காக காவல்துறை அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த இடத்துல துணை ஆணையர் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து முதலாவதாக 2 காவலர்கள் வந்தார்கள். அவர் தகவல் தெரிவித்த பின்பு உதவி ஆணையர் துணை ஆணையர் தலைமையில் காவல்துறை அதிகாரிகள் குவிக்கப்பட்டிருந்தாங்க. தற்போது இவர்கள் விடுக்கும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இவர்களை பொறுத்தவரைக்கு சமரசமாக ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். ஏராளமானவர், இது தவிர இந்த இளைஞர்களை தவிர சுற்றி இந்த பகுதியில் இருக்கும் பெண்கள், பெரியவர்கள் என ஒரு 100கணக்கானோர் இருக்கிறார்கள். அவர் தொடர்ந்து வந்து அங்கேதான் நின்று என்ன நடக்கிறது என்பதை உன்னித்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் தற்போது பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஒரு சூழல் தான் தற்போது ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து வந்து இந்த ஊர் பெரியவர்கள் விழா கமிட்டியினர் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வசந்த், ஹரி, இன்னும் கூட போலீஸ் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதா? வசந்த், இன்னும் கூட போலீஸ் அங்க வரவழைக்கப்படுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுதா ஹரி? நிச்சயமாக உதவி துணை ஆணையரை பொறுத்தளவுக்கு தற்போது தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஊர் பெரியவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சமாதான முயற்சி இது பண்ணி தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் காவல்துறை வந்து கூடுதலாக பாதுகாப்பு பணியை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து இதே போன்ற ஒரு சூழல் தொடர்ந்து நிலவுமானால் தற்போது அவர்கள் காவல்துறை கூடுதல் பாதுகாப்பு நிலவுகிறது. இது போன்ற ஒரு சூழல் தான் தற்போது இருக்கிறது. இங்குள்ள இளைஞர்களையும் காவல்துறையினர் அழைத்து வந்து அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடன் தொடர்ந்து வந்து தற்போது நீதிமன்ற தடையின் காரணமாக இது போன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவருடன் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. அவருடைய ஒரு கருத்துக்களை வந்து தற்போது வரை ஏற்கனவே நாம் 2 பேர் என்று சொல்லியிருந்தோம். 3 பேரை உள்ளே அடைத்து வைத்திருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக உறுதியாகி இருக்கிறது. 3 பேரை விசாரணைக்காக அவர்கள் இந்த வாகனத்திற்குள் அமர வைக்கப்பட்டுள்ளனர். அந்த 3 பேரை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் முன்வைத்து போராட்டங்கள் நடைபெற்று வந்திருக்கிறது. இருந்த போதிலும் காவல்துறையினர் வந்து உதவி ஆணையர்கள் மற்றும் துணை ஆணையர் மற்றும் சார்பு ஆய்வாளர்கள் தொடர்ந்து ஊர் மக்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் கலந்து செல்லுங்கள், நாங்கள் அமைதியாக கலந்து செல்கிறோம் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சூழல் தான் நிலவுகிறது. ஹரி, காவல்துறையோட வாகனத்துக்குள்ள அமர வைக்கப்பட்டிருக்கிற அந்த 3 இளைஞர்கள் கிட்டையும் ஏதாவது விசாரணை வந்து உள்ள யாராவது காவலர்கள் நடத்திட்டு இருக்காங்களா, அல்லது 3 பேர் உள்ள உட்கார வச்சிருக்காங்க, வெளியில வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருது, அவங்க கிட்ட விசாரணைங்கிறது இங்க தொடங்குமா, இங்க நடக்குமா, இல்ல வேற எங்கேயாவது அழைச்சிட்டு போய் அங்க போய் விசாரணை பண்ணுவாங்களா ஹரி? நிச்சயமாக அவர்கள் தற்போது அவர்கள் நம்மளை ஊடகவியாளர்கள் இங்கிருந்து கிளம்பி சொல்லும்படி காவல்துறையின் பேரில் வந்து அவர்கள் வெளியே அனுப்ப பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்கள் சொல்லும் கோரிக்கையானது தற்போது அது வந்து நேரடி காட்சிகளில் சென்று கொண்டிருக்கிறதுனால் இது போன்ற ஒரு பிரச்சனை ஏற்படுது. காவல்துறை துணை ஆணையர் தற்போது அவர்களை வந்து இங்கிருந்து அவருடைய ஊடகவியாளர்களை இங்கிருந்து கிளம்புங்கள், பேசிக் கொள்ளலாம் என்ற சூழல் சொன்னதுக்கு அடுத்து தற்போது ஊர் பொதுமக்களை வந்து முன்னின்று தற்போது இங்கிருந்து ஆணையூரிலிருந்து கிளம்புங்கள் என்று நம்மளிடம் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது இதுபோன்ற ஒரு சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. அவர்களை பொறுத்தளவுக்கு ஒரு அமைதியான சூழலிலே அவர்கள் பேசி அவர்கள் 3வரையும் விடுவிக்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதுபோன்ற ஒரு சூழல் தான் தற்போது நிலவுகிறது. வசந்த், ஹரி, தற்காலிக நிலைமை வந்து சீரடைக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஹரி?
நிச்சயமாக அவர் தொடர்ந்து கிராம மதகு மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் அமைதியான முறையில் அவர்களை அங்கிருந்து கலைந்து செல்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தான் தற்போது அவர்கள் இந்த சூழல் தான் நிலவுகிறது. இருந்த போதிலும் காவல்துறையினர் நீதிமன்றத்தை காரணம் காட்டிதான் இது போன்ற ஒரு நடவடிக்கை ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் அவர்கள் ஊர் பொதுமக்கள், ஊர் பெரியவர்கள், அந்த ஊர் தலைவர்கள் என்பவர்கள் கிராம தலைவர்கள் என்பவர் அவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விடுவிப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும், சட்ட ரீதியான நடவடிக்கை இல்லாமல் காவல்துறையிடம் பேசி எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதனால இளைஞர்கள் இந்த இடத்திலிருந்து கலைந்து செல்கிற என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இருந்த போதும் அந்த மந்தைக்கு முன்பாக, அந்த கோவிலுக்கு பின்புறம் உள்ள அந்த மந்தையின் முன்பாக ஏராளமானோர் கூடி அங்கிருந்து அவர்கள் கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் விடுவிக்க வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் ஆணையூரில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு 30 நிமிடங்கள் வரை இந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. தற்போது அங்கு காவலர்கள் குவிக்கப்பட்டு முழுவதுமாக அந்த இடத்தில் காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை விசாரிப்பதற்காக அவர்கள் காவல்துறை வாகனத்திலும் ஏற்றியிருக்கிறார்கள். அவர்களை உடனே கீழே இறக்கிவிடப்பட சொல்லி அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் கிராம மக்களும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் காவல்துறையை எதிர்த்து ஒரு சிறு வாக்குவாதம் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. சிறு கூச்சல் குழப்பம் அங்கு நிலவி வருவதையும் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி ஹரி.